ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, மசூதி போல காட்சியளிக்கும் கோபுரம், வைரங்கள் மின்னும் விநாயகர், அஷ்ட விநாயகர் தலத்தின் அதிசயங்களை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் உள்ள புகழ்பெற்ற அஷ்ட விநாயகர் தலங்களில் முதல் தலமான அதாவது மயூரேஸ்வர் மோரேஸ்வர் கோயிலின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய வியக்க வைக்கக்கூடிய தகவல்களை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மசூதி வடிவில் ஒரு கோயில் கோபுரம், அதாவது முகாலயர் படையெடுப்புகள் தீவிரமாக இருந்த காலத்தில் தான் இந்த புனிதமான கோயிலை சேதமடையாமலும் பாதுகாக்க முன்னோர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வழியை கையாண்டனராம். தூரத்தில் இருந்து பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு மசூதி போல தெரிய வேண்டும் என்பதற்காக தான் 4 கோபுரங்களுடன் கோட்டை போன்ற ஒரு வடிவமைப்பில் இதை கட்டினராம். அதனால்தான் இன்றும் இந்த கோயில் தனித்துவமான தோற்றத்துடன் கம்பீரமாக நிற்கிறதா. இங்குள்ள விநாயகர் இடஞ்சுழி பிள்ளையார் மிகவும் அழகானவர். அவரது கண்களில் மட்டுமல்ல தொப்புள் பகுதிகளையும் விலை மதிப்பற்ற வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளனதா. காவி சாந்து பூசப்பட்ட இந்த விநாயகரை தரிசிப்பதே கண்கொள்ளா காட்சியாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் கோயிலில் மட்டும்தான் நாம் பார்க்கும் நந்தி பகவான். இந்த கோயிலில் விநாயகருக்கு முன்பாக வீற்றிருக்கிறார். அஷ்ட விநாயகர் யாத்திரையை தொடங்குபவர்கள் முதல்ல வணங்க வேண்டிய இந்த மயில் வாகன பிள்ளையார் அனைவருக்கும் மங்களங்களை அருளட்டும். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.